நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். ஆமேன். நமது உலக இரட்சகரும் போதகருமான இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இது ஒரு அழகிய பொன்மணிகள். இதுவும் ஒன்று. அநேக வழிகள் தெரிந்தும் இருந்தும் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இடுக்கமான வழி பற்றி குறிப்பிடுகின்றார்? இந்த இடுக்கமான வழி என்பது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் ஜீவனுக்கு போகும் வழியே இடுக்கமான வழி என்கிறார். மற்றும் இந்த வாசல் வழியாய் நம்மை வழிநடத்தி செல்பவர் யார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நானே வாசல் என்றும் ஒருவன் என் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்கிறார். ஒருவன் பரலோகம் செல்லும் அழியா நித்திய ஜீவனை அடையவும் இயேசு கிறிஸ்து மூலமாகவே செல்ல முடியுமாம். மற்றும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். அடுத்ததாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்தமான வழி, பெரும் பாதையான வழி, அதாவது ஹைவே, அவர் பரிசுத்தர், ஹீ இஸ் ஹோலி. அந்த வழியாய் தீட்டுள்ளவன் அசுத்தமுள்ளவன் வந்து கடந்து செல்ல முடியாது. ஏன்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. துஷ்ட மிருகங்கள் அங்கே காணப்படாது. இந்த தீட்டுள்ளது அசுத்தம், துஷ்ட மிருகங்கள் என்பது நம்முடைய அசுத்த கிரியைகளே. இங்கு ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களே இந்த பரிசுத்தமான பெரும்பாதையின் வழியாய் நடப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நடக்க வேண்டிய வழிகள் எது என்று தினமும் தேவனிடத்தில் கேட்டு விசாரியுங்கள். இங்கு இந்த இடுக்கமான வழி என்பது பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கிறிஸ்துவ நிமித்தமாக ஏற்படும் வழி ஆகும். இது அதன் பின்பு புதிதும் ஜீவனுமான பரிசுத்தம் நிறைந்த ஜீவ வழியை கண்டடையலாம் நித்தியமாக. அமேன். காட் பிளஸ் யூ.